சொல்ல போறேன்னா நீங்க சொல்லுங்க. ஏதோ ரைவன்றீங்க போல. நான் சொல்லல போனாலே தெரியும் தானே வீடியோக்குள்ள போனாலே. இல்ல நான் கவலைப்படுறீங்களா வீடியோக்கு வர என்ன வண்டியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் அம்மு. நான் சந்தோஷ். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அம்மு? எனக்கும் தெரியல. அதாவது நாங்கள் இன்றைக்கு எங்களை அம்மா விட்டு வந்து நிற்கிறோம். என்ன சந்தோஷ்? அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாற்ற வீட்லேயுமே ஒரு முக்கியமான நாள். என்ன சுந்தரம்? முக்கியமான ஒரு விசேஷத்துக்குரிய நாள். என்ன அதாவது உண்மைக்குமே என்னன்னு சொல்கிற எல்லாற்ற வீட்டையுமே கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய நாள். ஆனால் எங்களை விட்டும் செய்யலாம் போயிட்டு நாங்கள் அதனால எங்களை அம்மா விட்டு வந்து செய்ய போகிறோம். என்ன அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம்தான் நவராத்திரி. அதாவது கடைசி அதாவது ஆயுத பூசை வீட்டு பூசை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்றைய தினம் அதனால் வீட்டு பூசையும் ஆயுத பூசையும் இன்றைய தினம்தான். அப்போ நாங்கள் இன்றைய தினம் எங்களை வீட்டை செய்வோம்ட்டு தான் இருந்த நாங்கள். ஆனால் எங்களை வீட்டை செய்யக்கூடாதான். என்னென்னா நாங்கள் இன்னுமே படம் வைக்கல. என்னென்னா படம் வைக்கிறேன்டா தனியாக அதுக்கண்ட ஒரு அறை கட்டி அதுக்குள்ளே சுவாமியெல்லாம் வச்சு நான் சுவாமிகிற மாதிரி பாவிக்கலாம். எங்கண்ட விட இருக்கிற ஒரு அறை ஒரு அவுட்கோல் மாதிரி. என்ன அவுட்கோல் மாதிரி என்ன கிச்சன் அதெல்லாம் சேர்ந்து தானே இருக்குது. கிச்சனு பக்கத்தில் சாமி படத்தை வச்சுட்டு மச்சமும் காய்ச்சக்கூடாதுன்றபடியா. அப்போ நான் அந்த ஆஞ்சநேய படம் இருக்கிற இடத்த தான் வைப்போம்னு பார்த்துனாங்க. அப்போ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆஞ்சநேய படம் எல்லார்ட்ட விட்டையும் வாசல்லாம் நிற்கிறது. அது ஒரு பொதுவான கடவுள் உண்டு. அப்போ என்ன செஞ்சிடும் அப்படி சொன்னோன்னா சரி நாங்கள் எங்களுக்கு மனசெல்லாம் முடிஞ்சு போயிட்டு நேரு நாங்கள் ஆனால் சாமி படம் எல்லாம் வாங்கினாங்களே. என்ன சாமி படத்துக்கெல்லாம் காசு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வாங்குவோம்ண்டு இங்கே வந்தெல்லாம் வீட்டை வந்து தான் எங்களுக்கு அறிவுரை கொடுத்தா பிறகு காசு கொடுத்தபடியே நாங்கள் விட்டுட்டு இருக்கிறோம். சாமி படமும் வாங்கி நாங்கள் போய் அது ஆஞ்சநேய படம் தான் வாங்க போகிறோம். சாமி படம் வந்து வாங்கணுமா இருந்தால் நாங்கள் வந்து அங்கே ஒரு தகரம் போடாமல் இருக்கிறோம் கூட. அது வந்து நாங்கள் தகரம் மங்கால போட்டு முடிச்சுட்டா அந்த சைட்டை வந்து வச்சு கொள்ளலாம். என்ன கடை இதானே கடை அந்த கடாச்சி வேலை மாதிரி தான் செய்கிறது. அதுபடியாக அந்த சைட்டை நாங்கள் என்ன வைக்கலாம்ன்ற மாதிரி. இப்போ நான் அந்த தகரம் எல்லாம் போட்டா பிறகு சாமி படத்தை வாங்கி அந்த சைட்டை தான் வைக்க போகிறோம். அப்போ அதனால எங்களை விட்டு செய்யலாம் போயிட்டு அதோட நான் இங்கான டெய்லி செய்யணும். இவ்வளோ வருஷமாக நான் வெட்டிங் பண்ணி இங்கான இருந்தேன்னா அப்போ அதனால இங்கான செஞ்ச நாங்கள் இந்த முறையும் அப்போ எங்களுக்கு கடவுள் இங்கேயே செய்ய சொல்லிட்டாருன்னு. அப்போ எங்களோட சந்தோஷத்தோட நாங்கள் இங்கேயே செய்ய போகிறோம். என்ன சந்தோஷம்? அப்போ என்ன வேண்டாம் எங்களோட கோயிலே இன்றைக்கு நிறைய விசேஷ நாளாம். அதே மாதிரி முக்கியமான நாள் இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்க இன்றைய தினம் சிறுவர் தினம். அதாவது அனைத்து சிறுவர்களுக்குமே சிறுவர் தின வாழ்த்துக்கள் எங்களுக்கு சார்பா. என்ன நீங்கள் சொல்ல போறீங்களோ? நீங்க சொன்ன அப்புறம் நான் சொன்னேன் அது வேணே ஸ்கூல்ல இன்றைக்கு வாணி விழா எல்லாமே இன்றைய தினம் தான் சிறப்பாக இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு எல்லாமே எங்களோட அம்மா தான் செஞ்சுட்டு அம்மா தெரியும் நான் கொஞ்சம் வீடியோ வைக்கப்படுவா. நான் சாமி கும்பிடைக்க வேறு ஜோசிக்காங்க. அதோட செஞ்சுட்டு தான் இன்றைய தினம் கேமராமேன். அப்போ நான் சந்தோஷ் அம்மா 3 பேர் தான் இன்றைக்கு எல்லாம் பூசையாக போகிறோம். அதாவது நான் தான் ஐயா இருந்தேன் எங்களை விட்டேன். அப்போ இன்றைக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறோம் என்னென்ன மாதிரி என்று நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன செஞ்சுறேன் வீடியோக்குள்ளே போய் கட்டாயம் பார்க்க தான் வேணும் இந்த வீடியோ நாங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன வித்தியாசம் சொல்ல போகிறோன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ ரைவன்றீங்க போல. நான் சொல்லல போனாலே தெரியும் தானே வீடியோக்குள்ளே போனாலே. இல்லை நான் கவலைப்படுறீங்களா வீடியோவுக்கு வர மாட்டீங்களேண்டு? சரி நான் கவலைப்படாத முன்கட்டமே நான் நிற்கிறேன். சரி உங்களுக்கு இல்லாட்டியும் புழுவன் தான் நான் வீடியோவுக்கு வராமல் நிற்கிறேன்டா தெரிந்தானே. என் ஆளு கொஞ்சம் பக்கம் கூட இன்னும் இருந்தானே. நாங்கள் இதோட இந்த என்ன வீடியோ தொடங்க போகிறோம். நாங்கள் எங்களோட வீடியோ போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கண்டா நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். என்ன சந்தோஷம்? சுவாமி அறை நாங்கள் அதெல்லாம் பதிவு செய்வோம். அதுக்கு முன்னுக்கும் நாங்கள் இன்றைக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நாங்கள் என்னென்ன செஞ்சு வாங்கலாம் அம்மாண்டு. முதலாவது செஞ்சு வாங்க தெரியுமா வாழையில செஞ்சதோ இல்லாட்டி வெட்டினா அது உங்களை மரத்தில் வெட்டினதான் நான் பாதிக்க பிஞ்சு போட்டேன் நான் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கியோ செஞ்சு வந்து பாருங்க செஞ்சுறேன். கடலை இந்த வடிவை இப்படி நீங்கள் செய்வீங்கள? நீங்க செய்ய தெரியாம உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கடலையும் இங்கே பார்த்தீங்கன்னா அவல். அதாவது அவள் இங்கே வேறுங்க அவள் தெரியுமா செந்திரனுக்கு? இல்லை இந்த தான் பார்க்குறேன் எப்படி இருக்கட்டும். நாங்கள் அடுத்தது அவள் ஏன்னா நாங்கள் முன்ன பின்ன கண்டதில்லை. அவள் கண்டதில்லை தானே நாங்கள். இங்கே அதை பார்த்தீங்கன்னா பூ ஆஞ்சு வச்சு கூட இது கூட
இந்தியாவில இது ஊதுபத்தி, இது வெத்தலை பாக்கு, இது அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூள், இது கிணக்கு கழிச்சா ஒன்றும் செய்கிறீங்களா அங்கே தூக்கி வைக்கிறது, ஒன்றும் செய்யறது கேங்கால இருக்கு. இங்கே வந்து இதை வந்து பாருங்க இருக்கா என்னென்ன வாழைப்பழம், மாம்பழம், நாவற்பழம், 3 பழமும் வாங்கினாங்க. அங்கால பிளாம்பழம் கிடக்கு. சாரி பிளாம்பழம் மறந்துட்டேன். ஐயோ கற்கண்டு வாங்க மறந்துட்டேன். அதான் அந்த எண்ணத்துல இருக்கா கற்கண்டு. அப்ப எல்லாமே இவ்வளவுதான் எங்க அம்மா கடலை மாவுல தான் செஞ்சுவா. கூட எல்லாரும் விடையுமே கடலை மாவுல தான். என்ன மழமையாவே சும்மா வீட்டில் செய்கிறேன்டா அவளும் கடலை தான் இல்லை அங்கே நாவப்பழம் பிளாம்பழம் எல்லாம் கிடக்கு தானே. அப்ப அப்படி எவ்வளவு பாருங்க உங்களோட சுவாமி தட்டை. சரி இது பாருங்க வடிவா வந்து பாருங்க. இதுதான் எங்களுடைய சுவாமி தட்டு. இதே மாதிரி தட்டு தான் கொஞ்சம் நாங்கள் சின்ன கொடுத்துனாங்களே. இது 3 பேர் மதவிடங்களை விட இல்லை 3 பேரும் ஒரே மாதிரி நிற்கிற மாதிரி வாய் நான் என்ன தந்துறேன் வாங்கியெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துனாங்க. இன்றைக்கு வாரம் அதாவது இன்றைக்கு தினம் தான் எல்லாம் செய்யறதா அப்படின்னு எல்லாருக்குமே பொதுவாக தான். இங்கே ஒரு கிருஷ்ணன் சிலை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாண்டே பெருமாண்டே மும்மாதவியாட்டே. அப்போ இதெல்லாம் எங்களுடைய 3 படம் தான் எங்களோட சிம்பிளா இருக்கு. அப்படியே நாங்கள் இப்படியே வந்து பாருங்க ஒரு காலோட தம்பி இந்த திறமைய இங்க வந்து பாருங்க. சந்திரன் என்ன சொல்றீங்க நீங்க? பெயிண்ட் அடிய பாத்தீங்களா? அதாவது சுவாமி அறிஞர் தம்பி, அதாவது இந்த ராகுல் வேற இல்ல நீங்க இல்ல இவர் பாம்பளம் தான் ராகுல். அதாவது 2வது தம்பி தான். இங்க பாருங்க இன்னும் வடிவா செஞ்சிருக்கிறாரு சிவபெருமானே அப்படியே போட்டோல பார்த்துட்டு செஞ்சவன். இங்கால பெயிண்ட் அடிக்க இன்னும் இருக்குதாங்க கொஞ்சம் பேப்பா செஞ்சோன்னு இருக்கிறேன். நாங்கள் அதுக்கிடையில காட்டிட்டேன் பேசுவேன். இங்க அதே மாதிரி அச்சடிச்சு செஞ்சவங்கள பெருசாகிறோம்னு தான் நான் ஆசை. அது இந்த அந்த சைட்ல இன்னும் ஒரு படம் திறப்புறாராம். அப்ப சொன்னவர் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்களா அரைக்கே வர போடுறாரு நான் சொல்றேன். மேல நாங்கள் பொடியில் விட்டுனாங்கல்ல மிரங்கு இருந்தது நம்ம எல்லாமே வராங்க. நீங்க என்ன பழகுறீங்களோ இல்லாடி இப்ப இது வந்து இதோ அந்த பெயிண்ட் மட்டுமா அதான் வெறும் தான் பழகுற. அப்ப வாங்க அப்படியே நாங்கள் போய் இனி படைக்கிறத பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இனிமே எங்களுடைய வேலையை தொடங்குவோம். என்ன சந்தோஷம் வாங்க வாழையிலே தாங்கோ. சரி முதலாவது கட்டம் நாங்க வாழையிலேயே வைப்போம். தேங்காய் வைக்கிறோம். தேங்காய் வைக்கிறீங்கப்பா எங்க அவள் கடையிலே தாங்க. நான் கடலையே தூக்கி தாங்க கடலை ஒவ்வொன்றா வைப்போம். ஆனா முதல் தடவை தான் நான் செய்யறது. பாப்போம் என்ன வைக்கிறது தெரியாது எல்லாம் பண்ணீங்க. என்னது நான் தான் இல்ல அம்மா அம்மா இப்பதான் நீ போனி அதுதான் விஜய். சரி இங்க பாருங்க எல்லாமே மாலாம் தான் செஞ்சுவா. ஓகே அடுத்தது அவல் 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 அவலா பாருங்க என்ன வடிவா இருக்காண்டு. அவள் வடிவா இருக்குல்ல அவள் ரெண்டாவே வடிவு தானே. சரி வாழைப்பழம் வாழைப்பழம் பாருங்க இதை வைங்க ஒவ்வொன்னோட தான் வந்து கத்தி எடுத்தாங்க. வாழைப்பழம் இந்த காம்பெல்லாம் வெட்டிட்டேன். ஓ சொல்லுவா ஐயா நீங்கெல்லாம் மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்தது வெத்திலை பாக்கு எத்தனை இல்லை மும்முண்டை. ஓ அதே சொல்லுவோம் தெரியுமே. சொல்லி 3 வெத்திலை சரியா ரெண்டு 3 வெத்திலை 3 பாக்கு. சரி சந்த சந்த போட்டாரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இதை கூட எப்படிங்க இருக்கும் அதை வச்சுட்டு வந்து அதை சாப்பிட்ற இதாண்டா கொஞ்சம் நிற்பார் குடிச்சுக்கணும். இது எப்படிங்க. அடுத்தது நான் வச்சுப்பழம் வைப்போம். என்ன வடிவா இருக்கு பார்க்கவே. என்ன சந்திரன் என்ன சத்தத்தை காணையில ஆக்கள் வந்தோட நீ கேட்க மாட்டேன். சொல்றீங்க எங்க காட்டியா என்ன வட்டி வைக்க போறீங்களா? ஓ வட்டி தான் வைக்கிறது. வச்சு தானே இருந்தோம் நாங்களா நம்ப மாட்டேன். சந்தோஷம் யார் வந்தது? சரி அம்மா அக்கா மாம்பழம் மாம்பழமும் உடைச்சல வைக்கிறது. ஓ இப்போ செய்யக்கூடாது. சந்தோஷம் அடி வாங்க போறீங்க. கால் சரி சமனா வைக்கணும். இந்த
தென்னை இருங்க போட்டுலாம் உடைச்சி எப்படி தெரியாம சந்திர நீங்க எப்படி வைப்போம் அப்படி வைப்போம் வேணே ரைட் ஓகே பூவாங்க பாருங்கோ என்ன வடிவா இருக்கு அடுத்த பூவா வைப்போம் மாலை கட்டியதுக்கெல்லாம் லேட் ஆயிட்டு நான் கட்டவே இல்லை திடீரென்று தான் அம்மா எனக்கு சொன்னா முடியுது அது என்ன சாமான் எது இதோ பேணிக்குள்ள நடக்கிறது இது அந்த நெல்லை வச்சு சூளம் வச்சிருக்கிறார் அதை விளக்கமா சொல்லும் இது என்னண்டா இது அந்த குடிபூரல் வந்து கொடுத்தது எங்களுக்கு உப்பு போட்டு தந்தது நெல்லும் போட்டு தந்தா அப்ப இதுக்குள்ள இப்ப நெல்லு கிடாது நெல்லுக்குள்ள அம்மா சூளம் வச்சு குடிபூரை கப்ப குடுதரைக்க வந்து போகும் கிடக்கு உண்மையிலேயே வந்து எல்லா வீட்லயும் இப்படி இருக்காது அதானே எங்களோட இருக்கு ஓய்க்கு சரி அடுத்தது நாங்கள் ஊது கத்தியே கொடுத்துருப்போம் அம்மா அந்த சாம்பிராணியை தாங்கம்மா சாம்பிராணி தூள் சாம்பிராணி இதை குத்துங்க ஒன்று சாம்பிராணி தூள் தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாண்ட வேலை அவனுக்கு கொஞ்சம் இருக்கு அதுக்கும் காட்ட போறீங்களா ஓ அதுக்கும் காட்டுவோம் அதையும் வச்சு நான் பூ வச்சுட்டு அண்ணாலேயும் கூடயுமே செஞ்சுறாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலை ரெண்டு பேரும் ஒரே திங்ஸ்லாம் போடுறது அந்த சங்க போயிட்டு இந்த வார அவருக்கு திருநூறு பூசம் வாங்க திருநூறு பூசம் நல்ல குணத்தை தர சரி பூ வச்சுட்டு காதில் வைங்க சரி உங்களுக்கு பழைய நேரத்தில் அவங்க கிட்ட பார்த்துங்களோ ஓ ஆ பழைய இருக்க பாருங்க போய் கிட்ட அப்படி நாங்கள் இதில் ரெண்டு திங்ஸ் எடுத்தாம மேலே வைக்கலாம் இப்படி வைப்போமே சுத்தியாக எடுத்து வச்சிருக்கு இதை இப்போ சேப்பட்டு தான் நம்மளுக்கு தேவை கட்டாயம் சரி சரி நாங்களை போய் நீ அடுத்த தேவாரத்தை மொழியாக பாடுவோம் எனக்கு தேவாரத்தில் முதல் வரி தெரியா முதல் படிக்க பாடினானே இப்போ எனக்கு தெரியும் கொஞ்சம் வரியா அப்படியே பாடுறேன் வெண்டாமரைக்கு தகாதுகளோ நின்பதம் தாங்க வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சுகமேலும் அளித்து உண்டானுறங்க ஒளித்தாய் உண்டாக்க பித்தாக்க வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகநகலாளியே நாளும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாட்கவியும் பாடும் பணிய பயன்தருவாய் பங்கையாசனத்துள்
கூடும் பசும்பற்கொடியே கனகனத்தான் குன்றுமைப்பான் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் அந்தனர் நாளும் அடிபெறவ மங்குள் மதித்தவர் மாடவீதி மருகனிலாவிய மைந்த சொல்லார் செங்கையலார் புனல் செல்வமல்கும் சீர்வசம் காட்டும் குடியதனுள் கங்குல் விளங்கேறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுடவே திருச்சிட்டம்பரம். இனி நாங்கள் அடுத்த கட்டம் பூஜை எல்லாம் முடிஞ்சது. இனி நாங்கள் அடுத்த கட்டம் என்னென்று பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் நான் சந்தோஷம் என்னது அப்புறம் உணவு அதாவது அவர் சாப்பிட போகிறோம். உணவு உண்ண போகிறோம்னா மதிய நேரம் உணவு என்ன சாப்பிட போகிறேன் சரியா? இப்பயே டைம் போட அதாவது நாங்கள் கடலையும் அடுத்தது அவளும் சந்தோஷம் காதலே பூக்கு தான் படி சந்தோஷம் இல்லை எடுக்கக்கூடாது. சந்தோஷம் சாப்பிட நீங்களோ ஒரு கதையத்தை கடுக்க அவளுக்கு போட்ட சந்தோஷ் ரைட். ஓகே உங்களுக்கு எனக்கு நான் போடுறேங்க கொஞ்சமா போடுங்க கொஞ்சமா. ஓகே, இங்கே வந்து வேறங்க இப்போ அவர் போடாமா கமனா நான் வந்த ஒன்றும் செய்யல. ரைட், அவன் நாங்கள் சாப்பிடுவோம். என்ன சந்தோஷம் நீங்கள் சாப்பிடுவேன். அம்மா செஞ்சது அப்படி இருக்கிறது. அம்மா செஞ்சதா? நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. நல்ல உழைப்பு நல்லா இருக்கு. நல்லா தெரிஞ்சிடறாங்க ஊருக்கா. என்ன சாமான்? பெருஞ்சீரங்க. பெருஞ்சீரங்களா? தாளிச்சு தான் இதெல்லாம் நிறைய போட்டுருக்கா. நல்லா இருக்கு. இப்படி பூசி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட இருந்த ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்ன சந்தோஷம்? என்ன வாங்குங்க அண்ணா கொடுக்க போறீங்களா? கடலை எப்படி சொல்றீங்களா? அவ்வளோ எப்படி சொல்லல. அவன் சாப்பிட பார்க்குறேன். கடலை அவ்வளோ டேஸ்ட். கடலை இந்த டேஸ்ட்டாக தானே இருக்குமே. அதில் சாப்பிட்டு பார்ப்போம். அம்மா செஞ்சால் ரெண்டு நல்லா தான் இருக்கும். இனிப்பு இல்லாமல் அப்படியே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சந்தோஷம். சொல்லி வேறு இல்லை. இனிப்பு எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கு. வரல உங்களை பார்க்க தெரியுது முடியுதானே இதுலேயே. அதான் தெரிஞ்சு உங்களுக்கு லேட்டாக தெரிய மாட்டான். என்னது? இதுதான் சரி, எனக்கு தேவையில்லை. நீங்கள் கடைசியாக தருவீங்கன்னு என்ன தெரியும். சரி தர மாட்டோம். சரி தருவீங்கன்னு தெரியும். பூஜைக்கு வந்தால் தான் தருவோம். என்ன பூஜைக்கு வந்தால் தருவீங்க. என்ன பட்டியோ புறா போடுவா? கொஞ்சம் தலை போடுவோம் பட்டையை. கொஞ்சம் தலை போடுவோம் பட்டையை. பார்ப்பீங்களா நான் இந்த பட்டை அப்படின்ட்டு. வேற என்னத்துக்கு? அவளுக்கு தான். என்ன செய்வேன்? தண்ணியை குடிப்போம் உரைச்சி அந்த சந்தோஷத்துக்கு. சந்தோஷமா இருந்தேன். இவ்வளோ நாளும் காணொலி போட்டதுக்கு இது ஒரு சந்தோஷமான காணொலி தான். பூசையில் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட முடியாது ஒரு சந்தோஷம். நாங்கள் இவரோட வீடியோ முடிச்சு கொண்டு இந்த மாதிரி புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.